ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு கார வந்து எப்படி நம்ம கார்ன்னு சொல்லுவோம். சோ நார்மலா அது டயர்ஸ், அதோட பார்ட்ஸ் எல்லாமே ஃபிட்டா இருந்தா மட்டும் தான் அத நம்ம கார் சொல்லுவோம். இல்ல அதுல டயர்ஸ் இல்ல வந்து அதுல இன்ஜின் இல்ல வந்து அதுல வந்து விண்டோஸ் டோர்ஸ் அப்படின்னா அத கார் சொல்லுவோம் நம்ம. கன்ஃபார்மா நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்ட்டா? அது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி தான் இது கூட. சோ நம்ம டெஸ்ட் என்ஜின் இல்ல. இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ளிகேஷன்ல ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கும். நெறைய இன்புட் பாக்ஸஸ் இருக்கும். அதே மாரி நெறைய டிராப் டவுன் இருக்கும். அப்புறம் நெறைய வாட்டி நம்ம விண்டோஸ் ஹேண்ட்லிங் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் நெறைய வாட்டி வெயிட் பண்ணி ஒரு எலிமெண்ட்ட வெயிட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ற மாரி இருக்கும். நெறைய நம்ம பார்த்த மாடியூல்ஸ இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன, ஒரு வெப்சைட்ட வந்து டெஸ்ட் பண்ண போறோம். அதுதான் ஃப்ரேம் ஒர்க். சோ ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? அது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் ஒர்க் எதுக்குன்னு யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அத நம்ம யூஸ் பண்றோம்னா, ஏன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாடியூலா தனியா நீங்க போயிட்டு கோட் எழுதிக்கிட்டு, ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்க முடியாது. கரெக்ட்டா? லாகின் பேஜ்க்கு ஒரு ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறமா வந்து லாக் அவுட் பேஜ்க்கு ஒரு ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் சாட்ஸ், நோட்டிஃபிகேஷன், ஃபீட்ஸ், அது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்க முடியாது. என்ன சொல்றேன்னா, என்டையர் அப்ளிகேஷனுக்கு நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ல, அத நீங்க ரன் பண்ணா மட்டும் போதும். அது ஒரு சர்டைன் மினிட்ஸ் அது ரன் ஆயிட்டு, உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துரும். அந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிரும். எந்த டெஸ்ட் கேஸ், ஐ மீன் எந்த ஒரு மாடியூல் உங்களுக்கு ஃபெயில் ஆயிருக்கு அண்ட் எந்த ஒரு மாடியூல் உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்படின்னா தான் மேபி ஈஸியா இருக்கும்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறதுக்கு கூட. இப்போ ஒரு கிளையன்ட்க்கு நீங்க ஆ நார்மலா நீங்க அத வந்து ஷோ பண்ணா கூட, அந்த ரிப்போர்ட்ட ஈஸியா நீங்க ஷோ பண்ணிக்கலாம். ஏன்னா, தி கிளையன்ட் இட்செல்ஃப் கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் தி ரிப்போர்ட். சோ அதனால தான் நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் வரும். சோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெஸ்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மெயின்டெயின் பண்றதுக்கோ, ஒரு இந்த பேமெண்ட் ப்ராசஸ் அந்த மாரி ஒரு செக்யூரிட்டி பர்ப்பஸ் எதுவுமே இல்ல இதுக்கு. அண்ட் நம்ம மேனுவல் இன்டரப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இதுல ஆட்டோமேஷன் கரெக்ட்டா? சோ மேனுவலா போயிட்டு நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு மேனுவலா நம்ம போய் சேஞ்ச் பண்ணிட்டு மேனுவலா சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு இங்க எதுவும் வேலை இருக்காது. அண்ட் தி 4த் திங் இஸ் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் நம்ம ஜாவாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்திருப்போம். ஊப்ஸ் கான்செப்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? அதுல என்ன பண்ணியிருப்போம்? ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஃபங்ஷனாலிட்டி ஒரு மெத்தட இன்னொரு கிளாஸ்ல நம்ம ரீயூஸ் பண்ணியிருப்போம். சோ அதே மாரி தான் இங்கேயும் நம்ம பண்ணுவோம். ஒரு இன்புட் பாக்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. Facebookல பாத்தீங்கன்னா லாகின் பேஜ்ல இருக்கிற இன்புட் பாக்ஸ் அதே இன்புட் பாக்ஸ் மேபி லாக் அவுட் பேஜ்லயும் இருக்கலாம். இல்ல இந்த பாஸ்வேர்ட் அங்க கூட இருக்கலாம். கரெக்ட்டா? என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்ல ரீயூஸ் பண்ணிக்கோ. அதெல்லாம் தான் இங்க இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ஃப்ரேம். ஓகேவா? சோ நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. செலினியம் எடுத்துக்கிட்டீங்கனாலே டிடிடி, பிடிடின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மென்ட் ஆர் பிஹேவியர் டெஸ்ட் ட்ரிவன் JUnit டெஸ்ட் வாய்ஸ் கிளியரா இல்ல. இப்ப கேக்குதா? Yeah. சோ JUnit டெஸ்ட் என்ஜி. சோ நம்ம JUnitன்றது டெஸ்ட் என்ஜியோட முன்னாடி ஆக்சுவலி JUnitன்றது அட்வான்ஸ் கான்செப்ட் ஆஃப் டிடிடி ஃப்ரேம்வொர்க். JUnit வந்து அதுக்கு முன்னாடி வந்தது. எதுக்கு நம்ம JUnit போமாட்டோம்னா, JUnitல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சொல்றது? ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. டெஸ்ட் என்ஜில எதுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னா, பிகாஸ் ஃபார் தி ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட் யார் வேணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு நார்மல் பெர்சன் ஒரு கிளையன்ட்க்கு வந்து ஒரு டெஸ்ட் கேஸ்னா என்ன தெரியாது, ஒரு டெஸ்டிங்னா என்ன தெரியாது. கரெக்ட்டா? ஆட்டோமேஷன் மேனுவல் எதுவுமே தெரியாது. ஈவன் he could understand ஓகே என்ன நடந்திருக்கு, என்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். 1 மினிட். கேக்குதா गाइस? சோ இந்த ஒரு டெஸ்ட் என்ஜில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம டெஸ்ட் கேஸ்லாம் எழுதுறது அண்ட் டெஸ்ட் என்ஜி இன்ஸ்டாலேஷன் எப்படி நம்ம பார்த்தோம். சோ இன்ஸ்டாலேஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் கேட்கல. அப்படியா? ஒரே நிமிஷம். சோ அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல அந்த ரிப்போர்ட்ஸ் வருது பாத்தீங்களா நமக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு நம்ம பிரையாரிட்டி கொடுக்கலாம். என்ன பிரையாரிட்டி முக்கியத்துவம் சொல்லுவோம். கரெக்ட்டா? இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒரு 10 டெஸ்ட் கேஸ் இருக்கு. இருக்கிற 2 டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் ரன் ஆகணும். அதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பிரையாரிட்டி பண்ணலாம். பிரையாரிட்டியா கொடுக்கலாம் அந்த ஒரு டெஸ்ட் கேஸ். சோ அதான் வந்து நம்மளுக்கு இங்க இந்த ஒரு டெஸ்ட் என்ஜின்ல வந்து இதுதான் பெரிய ஒரு ஹைலைட். நம்ம பிரையாரிட்டி கொடுத்தா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு அப்புறம் இது ஆகணும் அப்படின்ட்டு நம்ம பிரையாரிட்டி. அடுத்த பேராமீட்டர்ஸ்லாம் ஈஸியா வந்து அப்படி ஒரே நிமிஷம் இல்லன்னா நான் வந்து கேக்குது அப்புறம் கேட்கணும். ஒரே நிமிஷம். சக்தி உங்களுக்கும் அதே இஷ்யூவா? கிளியரா இருக்கா गाइस? சோ இந்த ஒரு ரீசன்ஸ்க்கு தான் நம்ம டெஸ்ட் என்ஜின்க்கு போறோம். சோ பாராமீட்டர்ஸ் வந்து இங்க வந்து பாஸ் பண்றது ஈஸியா இருக்கும். கிராஸ் வெப் பிரவுசர் ட்ரேசிங் என்னன்னா, இப்ப குரோம்ல இருந்து நம்ம வந்து எட்ஜ் இருக்குல, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஒபேரா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்க்கு நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணலாம் இதுல. சோ இதுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா அனோட்டேஷன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஜாவால ஒரு ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எதை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தோம் ஜாவால? வித் தி ஹெல்ப் ஆஃப் மெயின் மெத்தட். கரெக்ட்டா? மெயின் மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஜாவால வந்து எக்ஸிகியூஷன் பண்ணிட்டு இருந்தோம். சோ இதுல என்னன்னா நம்ம we are not going to use the main method in TestNG. இந்த annotations தான் நமக்கு ஹெல்ப் ஆக போகுது. அந்த ஒரு browser வந்து இந்த டைம்ல ஓபன் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. 4:23. அத நான் வந்து கேட்ச் பண்ணனும்னா பிஃபோர் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் டெஸ்ட்ன்றது
டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஆஃப்டர் மெத்தட்ன்றது எண்ட் டைம், பிரவுசர் எப்போ க்ளோஸ் ஆகுதோ. ஆஃப்டர் கிளாஸ்ன்றது ஒரு பிரவுசரை குவிட் பண்றதுக்கு. சோ இந்த அனோடேஷன்ஸ் வச்சு தான் நம்ம டெஸ்ட் என்ஜின் ரன் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும் நம்ம டெஸ்ட் என்ஜின் பார்த்தா. ஓகேவா? சோ இப்போ டைரக்டா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாமா? சோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு போனா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இல்ல இன்னும் பண்ணல. பண்ணிட்டேன். தெரியாது இன்ஸ்டாலேஷன் இருக்குன்னு, சோ அதனால இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்படியா? சரி, ஓகே, நான் சொல்றேன் எப்படின்ட்டு. சோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். கரெக்டா? ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். செலினியம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, சோ அதே ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சோ அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுங்க, டைரக்டா விசிபிளா இருக்கா? சோ டைரக்டா என்ன பண்ணுங்க, எடுத்த ஒண்ணு. ஓகேவா? டெஸ்ட் என்ஜி நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு ரெண்டு தான். ஒன்னு ஃபார்மட் எக்ஸ்எம்எல் ஃபைல், இன்னொன்னு வந்து ஹெல்ப் பண்ற இந்த ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சொல்லிடுறேன். ஃபார்மட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ல நம்ம எப்படி டிபெண்டன்சி, அந்த செலினியம் டிபெண்டன்சி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டெஸ்ட் என்ஜியோட டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். இந்த டெஸ்ட் என்ஜி டிபெண்டன்சி நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? சோ சக்திக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். சக்தி நீங்க ஷேர் பண்ணிடுங்க. சோ இந்த ஒரு டிபெண்டன்சி நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்டோட ஃபார்மட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ல நீங்க டிபெண்டன்சிஸ்க்கு மேல பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்க பேஸ்ட் பண்ணணும்னு தெரியலனா. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எடுத்தாச்சா? அடுத்து என்ன பண்ணணும்னா, ஹெல்ப் இருக்கா? ஹெல்ப்ல போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கு பாத்தீங்களா ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி விண்டோ ஓபன் ஆகும். சோ இது ஏன் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இங்க இருந்து நம்ம பிளக்இன்ஸ் டவுன்லோட் பண்ண போறோம். இது வந்து டிபெண்டன்சி தான் ஆட் பண்ணி, சரியா? டெஸ்ட் என்ஜிக்கு வந்து பிளக்இன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் நம்மளுக்கு. சோ இது வந்து எக்லிப்ஸ்லயே இருக்கு இன்பில்டாவே. சோ அது ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹெல்ப்ல போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல நீங்க என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் என்ஜின் இங்க டைப் பண்ணணும். இந்த ஒரு சர்ச் இருக்குல்ல, இங்க டெஸ்ட் என்ஜின் சர்ச் பண்ணணும். டெஸ்ட் என்ஜி கொடுத்து கோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் காட்டும். சோ எனக்கு இப்போதைக்கு என்ன காட்டுது, இன்ஸ்டால்டு காட்டுது. உங்களுக்கு எப்படி காட்டும்னா, இன்ஸ்டால் இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு மேல. ஓகேவா? நல்லா ஞாபகம், இந்த ஒரு லோகோ தான் இருக்கும், டெஸ்ட் என்ஜி ஃபார் எக்லிப்ஸ் இருக்கும். இன்ஸ்டால்னு காட்டுது, ஏன்னா இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதால எனக்கு இன்ஸ்டால்னு காட்டுது. உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும். சோ இது கிளிக் பண்ணிட்டு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்ப அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, டெஸ்ட் என்ஜி உங்களுக்கு ஒர்க் அவுட், ஐ மீன் பிளக்இன்ஸும் டவுன்லோட் ஆயிடுச்சு அண்ட் இதுவும் டவுன்லோட் ஆயிடுச்சு, டிபெண்டன்சி ஒர்க் ஆகுதுன்னா ஒண்ணும் இல்ல, இங்க டிபெண்டன்சி நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆயிடும். பிளக்இன்ஸ் எப்படி செக் பண்ணணும்னா, இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஹெல்ப்புக்கு போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் பண்ணோம். கரெக்ட்டா? அதே மாதிரி திரும்பி போயிட்டு இப்போ எனக்கு எப்படி இன்ஸ்டால்னு காட்டுச்சா, இன்ஸ்டால்டுன்ட்டு. சோ அதே மாதிரி உங்களுக்கு காட்டுதா பாருங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு இன்ஸ்டால்டு காட்டுதா பாருங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால்டு காட்டிடுச்சுன்னா டெஸ்ட் என்ஜி உங்களோட ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட் என்ஜில எப்படி நம்ம கிளாஸ் கிரியேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு ஐ மீன் இப்போ வரைக்கும் நம்ம எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம், எஸ்ஆர்சி மெயின் ஜாவாக்குள்ள போயிட்டு பேக்கேஜ்க்குள்ள போயிட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டா? இப்படிதான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இனிமேட்டு நம்ம அப்படி பண்ண போறது இல்ல. இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தேர்ட் ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, src/test/java, இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட். சோ இப்போதைக்கு இந்த கிளாஸ் வேணா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? சோ இந்த src/test/java தான் டெஸ்ட் என்ஜி யூஸ் பண்ணோம். ஏன்னா இதுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனோடேஷன்ஸ்லாம் வராது, வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பட் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஓகேவா? சோ இதுக்குள்ள ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ். சோ இந்த கிளாஸ் நான் சும்மா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இதான் என்னோட கிளாஸ். சோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, கிளாஸ் கிரியேட் பண்ண உடனே இப்படி தான் வரும் நம்மளுக்கு. கரெக்ட்டா? guys just 1 minute, allow me a minute. யா, கேக்குதா? சாரி கைஸ். ஓகே, சோ டெஸ்ட் என்ஜி கிளாஸ் மாடியூல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட்டா? பட் இப்போ நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண போறது இல்ல. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் டெஸ்ட் என்ஜில மெயின் மெத்தட் நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகே, சோ ஜாவால மட்டும் தான் நம்ம மெயின் மெத்தட் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ ஃப்ரேம் ஒர்க் வந்ததால நம்மளுக்கு மெயின் மெத்தட் எடுத்துட்டு வர போறது இல்ல, கிடையாது. சோ அதனால தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, அனோடேஷன்ஸ். இந்த அனோடேஷன்ஸ் வச்சு தான் நான் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே ஒரு பிரவுசர்ல தான் லான்ச் பண்ணுவோம். அதுக்கு பிஃபோர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அட் பிஃபோர் கிளாஸ். சோ எப்பவுமே ஒரு அனோடேஷனுக்கு கீழ ஒரு மெத்தட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த மெத்தடுக்கு உள்ளதான் டிரைவர், வெப் டிரைவர், equal to new chrome driver இந்த மாதிரி கொடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த ஒரு அனோடேஷன்ஸ் என்ன பண்ணுனா, பிரவுசரை லான்ச் பண்ணும். உங்களுக்கு என்ன பண்ணும், பிரவுசரை லான்ச் பண்ணும். பிரவுசர் ரிலேட்டடா நீங்க என்ன வேணா இதுக்குள்ள கொடுத்துக்கலாம். பிரவுசர் அப்புறமா அந்த பிரவுசருக்குள்ள URL கொடுப்போம் பாத்தீங்களா, அது கூட இதுக்குள்ள தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன URL கொடுக்கலாம், இந்த ஒரு Facebook கொடுக்கலாமா? ஓகே, சோ அதுக்கப்புறமா மேக்ஸிமைஸ் பண்ணுனா driver.manage
manage.windows.maximize ஒரு browser maximize பண்ணனும்னா சோ இது எல்லாமே வந்து அந்த browser ரிலேட்டடா பண்றது கரெக்ட்டா சோ அதனால என்ன பண்ணிருக்கேன் before classக்கு கீழ கொடுத்திருக்கேன் சோ ஒரு மெத்தட கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கொடுத்திருக்கேன் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா உங்களுக்கு வேணும்னா இது யூஸ் பண்ணலாம் இந்த before method after method ஏனா ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் நம்ம browser ஓபன் ஆகுது பாத்தீங்களா அந்த ஸ்டார்டிங் டைம் நோட் பண்ணனும்னா இந்த ஒரு before method யூஸ் பண்ணா browser க்ளோஸ் ஆகும்போது அந்த ஒரு டைமை நீங்க மெஷர் பண்ணனும்னா after method சோ இப்போதைக்கு நம்ம அது யூஸ் பண்ண போறது இல்ல அது சும்மா அப்பனா உங்களுக்கு வேணும்னா அது நம்ம யூஸ் மோஸ்டா நம்ம யூஸ் பண்ண போறது இந்த ஒரு டெஸ்ட்ன்றது டெஸ்ட் என்ஜின்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் டெஸ்ட் கேஸை இனிஷியலைஸ் பண்ண போகுது என்ன பண்ணும் டெஸ்ட் கேஸை இனிஷியலைஸ் பண்ண போகுது அட் டெஸ்ட் கொடுத்துட்டு எப்பவும் போல டெஸ்ட் கேஸ் எழுதுங்க பப்ளிக் வாய்ட் இது என்னோட இமெயில் பாக்ஸ் இது என்னோட இமெயில் பாக்ஸ் டெஸ்ட் கேஸ் சோ இங்க என்ன பண்ண போறேன் நானு சோ இப்போ டிரைவர்னு எழுதுனா எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும்னா திரும்பி நான் வெப் டிரைவர் ஈக்குவல் நியூ குரோம் டிரைவர் இங்க எழுதுற மாதிரி இருக்கும் சோ அதனால என்ன பண்றேன்னா இப்போ நான் நிறைய டெஸ்ட் கேஸ் எழுதுவேன் சோ இந்த ஒரு லைனை நான் பப்ளிக்கா கொடுத்துட்டா எல்லா மெத்தடுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டா சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வெப் டிரைவர் இருக்குல்ல இது எடுத்துட்டு வெளியில கொடுத்துட போறேன் ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டு வெளியில கொடுத்துருப்போம் அவ்வளவுதான் இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வெப் டிரைவரை இந்த ஒரு அனோடேஷன் யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு எல்லா அனோடேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காமன் ஆயிடும் பப்ளிக் ஆயிடும் சோ இப்ப பாருங்க இப்ப எரர் வராது பாருங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி இமெயில் டாட் test123@gmail.com ஓகே சோ இங்க எரர் காட்டுது ஏன்னா நம்மளுக்கு இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சோ எஸ் இம்போர்ட் பண்ணும் ஓகே இம்போர்ட் பண்ணியாச்சு இப்போ இம்போர்ட் பண்ணவன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆட் ஆயிருக்கு இந்த ரன் ஆல் ஆயிருக்கு ரன் ஆயிருக்கு கரெக்டா இது அப்புறமா சொல்றேன் இது என்னன்னு சரியா இப்போ நான் சும்மா ரன் பண்றேன் ரைட் கிளிக் ரன் அஸ் இப்ப பாருங்க என்ன ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தவன என்ன 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 நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் பிஃபோர் கிளாஸ் கரெக்டா நம்ம கிளாஸ்ல எது எக்ஸிக்யூட் ஆகும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிஃபோர் கிளாஸ் browser லான்ச் ஆகுது URL ஆகுது அதுக்கப்புறம் மேக்ஸிமைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சா இப்ப பாருங்களேன் இந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இங்க இந்த ரிப்போர்ட்டை மட்டும் பாருங்களேன் பாஸ்ட் டெஸ்டிங் பேக்ன்றது பேக்கேஜ் நேம் இந்த பேக்கேஜ் நேம்ல இருக்கிற இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த டெஸ்ட் கேஸ் எந்த டெஸ்ட் கேஸ் இதோ இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த எக்ஸிகியூஷன் பாருங்களேன் டோட்டலா எத்தனை டெஸ்ட் கேஸ் 1 எத்தனை பாஸ் ஆயிருக்கு 1 ஃபெயிலியர்ஸ் 0 ஸ்கிப் ஏதா இருக்கா கிடையாது 0 சோ இந்த ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா முடியலையா முடியுது கரெக்ட்டா என்ன பாஸ் ஆயிருக்கு காமிச்சிச்சு எத்தனை ரன் ஆயிருக்கு எத்தனை பாஸ் ஆயிருக்கு and எத்தனை ஃபெயில் ஆயிருக்கு எத்தனை ஸ்கிப் ஆயிருக்கு எல்லாமே நமக்கு இங்க ரிப்போர்ட்ல ஈஸியா நமக்கு காட்டிடுது சோ ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் தான் எழுத முடியுமா ஃபரான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல எத்தனை டெஸ்ட் கேஸ் வேணா எழுதிக்கலாம் இப்ப பாருங்க திரும்ப அட்டெஸ்ட் கொடுத்துட்டு பப்ளிக் வாய்ட் பாஸ்வேர்ட் அப்படி கொடுக்குறேன் இங்க driver டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி பாஸ்ட் கொடுத்துக்கிறேன் டாட் 10 keys ஓகே சோ இப்போ பாருங்களேன் தெரியுதா இப்போ ரெண்டு டெஸ்ட் கேஸ் நம்ம கிட்ட இது ஒரு டெஸ்ட் கேஸ் இது ஒரு டெஸ்ட் கேஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ்க்கு கீழ ரன்னு இருக்கா இதுனா என்னன்னா இப்போ இது ரன் மட்டும் கொடுத்தனா இந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் ஆகும் இது ரன் ஆகாது இண்டிவிஜுவலா ரன் ஆகணும்னா உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 டெஸ்ட் கேஸ் இருக்கும் இந்த 10ல நீங்க ஒரு 5 ரன் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து 2 3 தான் ரன் பண்ணனும்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்னா இத ஒரு வாட்டி ரன் கொடுத்து ரன் பண்ணி இப்போ பாருங்களேன் இத ரன் பண்றேன் இத மட்டும் இப்போ இந்த இமெயில் பாக்ஸ் ரன்னே ஆகாது பாருங்களேன் பாருங்க என்ன இருக்கு பாத்தீங்களா பாஸ்வேர்ட் மட்டும் தான் ரன் ஆயிருக்கு இமெயில் பாக்ஸ் ரன் ஆயிருக்கா கிடையாது சோ இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கீழ இருக்கிற ரன்னு இது தேவை இங்க ரன் ஆல்னா என்னன்னா இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகும் ரன் ஆல்னா பட் இது வந்து டெஸ்ட் கேஸ்னு சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம் ஏன்னா இது ஒரு காமன் மெத்தட் மாதிரி கரெக்ட்டா ஒரு browser-ஐ லான்ச் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும் நமக்கு சோ இதெல்லாம் விட்டுருங்க சோ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும் புரிஞ்சுதா இது வரைக்கும் திவ்யா and சக்தி இங்க பாருங்க நமக்கு ரிப்போர்ட்லயும் எப்படி இருக்கு பாருங்க இந்த பேக்கேஜ்ல இருக்கிற இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த ஒரு பாஸ்வேர்ட் இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு டோட்டல் டெஸ்ட் எத்தனை ரன் ஆயிருக்கு 1 பாஸ் 1 ஃபெயிலியர் 0 ஆனா எத்தனை டெஸ்ட் கேஸ் இருக்கு நம்ம கிளாஸ்ல 2 இருக்கு கரெக்ட்டா ஆனா எப்படி இது 1 மட்டும் எனக்கு காட்டுது ஏன் அது 1 மட்டும் காட்டுது நம்ம ஒன்னு தானே ரன் பண்ணோம் ஒரு டெஸ்ட் தான் ரன் பண்ணோம் ஏன்னா நம்ம என்ன பண்ணிருந்தோம் கீழ அந்த ரன் இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் கீழ இருக்கிற ரன் மட்டும் கொடுத்தோம் அதனாலதான் இது வரைக்கும் புரிஞ்சதா ரெண்டு பேருக்கும் இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸ்க்கும் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணுமா ஃபரான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த ரெண்டு இதையும் டெஸ்ட் நீங்க ஒரே டெஸ்ட் கேஸ்ல கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம் இங்க பாருங்க ரன்னாலும் கொடுக்கலாம் இல்ல எனக்கு வந்து ஜாவால ரன் பண்ணுவோம்ல அப்படியும் கொடுக்கலாம் ரைட் கிளிக் ரன் அஸ் டெஸ்ட் என்ஜி முன்னாடி ஜாவான்னு வந்துட்டு இருக்கும் கரெக்ட்டா இப்போ டெஸ்ட் என்ஜின் வரும் ஒரே டெஸ்ட் கேஸ்ல கூட நீங்க எத்தனை எலிமெண்ட் வேணா கொடுத்துக்கலாம் ப்ராப்ளம் இல்ல ஓகேவா இல்ல ஃபரான் எனக்கு தனித்தனியா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் புரியுறதுக்கும் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்க ஆயிருக்கா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் சோ இதுக்கு அப்புறமா இங்க பாருங்க கேஸோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்குன்னு பாப்போமா டெஸ்ட் என்ஜின்ல எக்ஸிகியூஷன் ஒன்னு இருக்கு எக்ஸிகியூஷன்னா என்னன்னா டெஸ்ட் கேஸோட எக்ஸிகியூஷன் எப்படி டெஸ்ட்
டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும் பை டாட் நேம் லாகின் டாட் கிளிக். ஓகே, இப்போ பாருங்க ரன் ஆல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டெஸ்ட் கேஸ் எக்ஸிகியூஷன் என்னென்ன ஆகும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? இமெயில் பாக்ஸ், பாஸ்வேர்ட், லாகின் அப்படிதானே ஆகணும். பட் இப்போ எப்படி ஆகுதுன்னு எனக்கு பார்த்து சொல்லணும் நீங்க தான். என்ன ஆச்சு கைஸ்? வெப்சைட் ஓபன் ஆச்சு, அப்புறம் இமெயில் பாக்ஸ்ல மெயில் பாஸ்வேர்ட் தனித்தனியா. சரி, திருப்பி ரன் பண்றேன். திருப்பி இன்னொரு வாட்டி நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. என்ன ஆச்சு புரியலையா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பேஜ்க்குள்ள போயிருக்குதா? நல்லா பாருங்க, இன்னொரு வாட்டி ரன் பண்றேன். ஐ மீன் நம்மளோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேக்ஸிமைஸ் சாரி கம் அகைன். பேஜ் மேக்ஸிமைஸ் ஆகி அப்புறம் மெயில் பாஸ்வேர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துச்சு. ஓகே, அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஃபர்ஸ்ட் ஆச்சு, என்ன செகண்ட் ஆச்சு, என்ன தேர்ட் ஆச்சு சொல்ல முடியுமா? எல்லாமே பாஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, எல்லாமே பாஸ் ஆயிருக்கு, எல்லாமே பாஸ். பட் எனக்கு என்ன தெரியணும்னா எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு, எது செகண்ட். நான் கொடுத்த ஆர்டர் தான் எக்ஸிக்யூட் ஆச்சா அது முதல்ல சொல்லுங்க. நம்ம கொடுத்த எக்ஸிகியூஷன் தான் ஆயிருக்கா? கிடையாது, நம்ம கொடுத்த எக்ஸிகியூஷன்ல ஆகல. ஏன் ஆகலன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்க. இமெயில் ஐடி லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்வேர்ட் ஆச்சு. கரெக்டா? லாகின் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாஸ்வேர்டே வந்தது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன், டெஸ்ட் என்ஜின்ல எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. டெஸ்ட் என்ஜினுக்கு என்னன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன ஆகும்? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. அப்ப இப்ப சொல்லுங்க, எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட்ன்ட்டு? இமெயில் லாகின் பாஸ்வேர்ட். சாரி, இமெயில் லாகின் பாஸ்வேர்ட். ஓகே, கரெக்ட். புரியுதா எப்படின்ட்டு? ஓகே, புரியுது. சோ டெஸ்ட் என்ஜின்ல எப்பவுமே ஒரு கிளாஸ் நம்ம எப்பவுமே எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெஸ்ட் கேஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஆகும். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஈன்றது ஃபர்ஸ்ட், எல்ன்றது செகண்ட், பின்றது தேர்ட். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரும். அப்போ நம்ம வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரை வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் எழுத முடியுமா, இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாதா? அப்படிலாம் இல்ல, நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம். சரியா? ப்ராப்ளம் இல்ல. அதே மாதிரி இன்னும் ஒண்ணு என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாராமீட்டர்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன சொன்னேன்? பிரியாரிட்டி. பிரியாரிட்டினா என்ன? நம்ம சொல்ற பிரியாரிட்டில எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம சொன்ன பிரியாரிட்டில எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. கரெக்ட்டா? இது செகண்ட், இது தேர்ட். கரெக்ட்டா? இப்போ பாருங்க, பிரியாரிட்டி எப்பவுமே வந்து இது பாராமீட்டர்ஸ் எப்பவுமே அட் டெஸ்ட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல தான் கொடுக்கணும். பிரியாரிட்டி ஈக்குவல் டு 1 இது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. பிரியாரிட்டி ஈக்குவல் டு 2 இது செகண்டா எக்ஸிக்யூட் ஆகணும். பிரியாரிட்டி ஈக்குவல் டு 3 இது தேர்ட். இப்போ பாருங்க, நான் வெறும் பிரியாரிட்டி தான் ஆட் பண்ணிருக்கேன். பாருங்களேன் எக்ஸிக்யூட் ஆகுது எப்படின்னு. நம்ம நினைச்ச மாதிரி இப்போ ஆகும். ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட், ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி, தென் பாஸ்வேர்ட், தென் லாகின். பாருங்க ஆயிருக்கா? புரியுதா பிரியாரிட்டினா என்னன்னு? சோ இப்போ என்ன நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா டெஸ்ட் என்ஜின்ல டெஸ்ட் கேஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா as per the order of the alphabet. கரெக்ட்டா? அத நம்ம பிரியாரிட்டி கொடுத்து ரெக்டிஃபை கூட பண்ணலாம். பிரியாரிட்டி கொடுத்து ரெக்டிஃபை கூட நம்ம பண்ணலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ இப்போ சொல்லுங்க, இந்த பிரியாரிட்டிய -2 கொடுக்கறேன். இப்போ சொல்லுங்க எக்ஸிகியூஷன் எப்படி வரும்? பாஸ்வேர்ட், இமெயில் பாக்ஸ், சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க பாப்போம். இமெயில் பாக்ஸ், பாஸ்வேர்ட். வெரி குட். எப்படி சொல்றீங்க? மைனஸ் ஆர்டர்ல, நெகட்டிவ் ஆர்டர்ல. ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். கரெக்ட்டா? சோ அந்த ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெரிய நம்பர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டா? நம்ம பிரியாரிட்டி கூட அப்படிதான் பெரிய நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ மைனஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எது ஸ்டார்ட் ஆகுது? -5, -4 கிராஃப்ல சொல்றேன். -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. கரெக்ட்டா? அப்படிதான் வரும் எக்ஸ் ஆக்சிஸ் நம்மளுக்கு. கரெக்ட்டா? சோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு. சோ பிரியாரிட்டில எப்போ எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? மைனஸ்ல நீங்க எது ஹையஸ்டா கொடுக்குறீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகும் ஃபர்ஸ்ட். சோ அந்த ஆர்டர்ல வரும். புரிஞ்சுதா? இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். -3, -2, then 1 இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், then லாகின் பட்டன். புரிஞ்சுதா? டவுட்ஸ் ஏதா இருக்கா திவ்யா அண்ட் சக்தி இதுல? இல்ல, நோ டவுட்ஸ். ஓகே, மேபி அந்த அடுத்த செஷன்ல வந்து எனேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் நானு. மேபி இருக்குல்ல இந்த இது வந்து நெக்ஸ்ட் இதுல ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும்ல ஃப்ரேம்வொர்க்ல. இந்த பாராமீட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. டெஸ்ட் என்ஜின்ல இருந்து ஃபுல்லாவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து தான் செகண்ட் ஃப்ரேம்வொர்க் இருந்துச்சு. அதான் இப்போ எனேபிள்ன்றது அடுத்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டா? ஓகே. சோ இந்த ஒரு 4-5 பாராமீட்டர்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல எடுக்கவா திரும்பியும் நானு இத? இல்ல, எடுங்க திரும்பி. அது புரியல. இது திரும்பி எடுக்கறேன் நானு. சோ பிரியாரிட்டி கிளியரா இருக்கா? ஓகே. ஓகே, வெரி குட். எனேபிள்னா என்னன்னா டிசேபிளுக்கு ஆப்போசிட் எனேபிள். டிசேபிள்னா என்ன? இன்ஆக்டிவ். கரெக்ட்டா? டிசேபிள்னா என்ன? இன்ஆக்டிவ். டிசேபிளா இருக்கிறது. எனேபிள் என்னன்னா ஆக்டிவா இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஓகே, பை டிஃபால்ட் எனேபிள் ஈக்குவல் டு ட்ரூவா தான் இருக்கும். பை டிஃபால்ட் இத கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க ட்ரூ தானே இருக்கு டிஃபால்ட் வேல்யூ. அப்படின்னா என்னன்னா ஆக்டிவா இருக்கு. இத நான் ஃபால்ஸ்னு மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் ஆல் கொடுக்கறேன். என்ன நடக்குது பாருங்க. என்ன நடந்தது பாத்தீங்களா? புரியலையா என்ன நடந்துட்டு? ஃபால்ஸ் கொடுத்தனால அந்த இமெயில் மட்டும் வரல. வெரி குட். என்னாச்சுன்னா அத நான் டிசேபிள் பண்ணிட்டேன்.
எனேபிளா இருந்தது ஃபால்ஸ் கொடுத்து டிசேபிள் பண்ணவனே என்ன ஆகும்னா இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து என்ன ஆச்சு, நம்மளுக்கு டிசேபிள் ஆயிடுச்சு. ஈவன் உங்களுக்கு இங்க ரிப்போர்ட்ஸ்ல கூட வரல பாருங்க, இது ரெண்டு மட்டும் தான் கேட்ச் ஆயிருக்கு, இது ஒண்ணு வரவே இல்லை. சோ இதுதான் எனேபிள். சோ இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நார்மலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாஸ் ஆயிடுச்சு, சரியா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது பாஸ் ஆயிடுச்சு. பட் இந்த டெஸ்ட் கேஸ் எனக்கு இந்த ஒரு ரன்ல வந்து வேண்டாம், ரன் ஆக வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா enable equal to false false னு கொடுத்துட்டு ஈஸியா நீங்க ரன் பண்ணீங்கன்னா மத்த டெஸ்ட் கேஸ்ல ரன் ஆகும். ஈவன் உங்களுக்கு இந்த 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 ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து கோட்ல இருக்கும், இந்த கிளாஸ்ல தான் இருக்கும், பட் ஈவன் ரிப்போர்ட்ல கூட உங்களுக்கு இம்பாக்ட் ஆகாது. கரெக்டா? சோ இதான் enable. புரிஞ்சுதா? இது enabled. டவுட்ஸ் இருக்கா enableல? ஹலோ, இல்ல டவுட்ஸ் இல்ல. வாய்ஸ் கிளியரா கேக்குதுல உங்களுக்கு? கேக்குது. ஓகே, சூப்பர். அடுத்தது இன்வோகேஷன் கவுண்ட். இன்வோகேஷன் கவுண்ட் என்னன்னா இன்வோகேஷன் கவுண்ட் ஈக்குவல் டு 2 னு கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் 2 வாட்டி ரன் ஆகும், லூப் மாதிரி. லூப் ஈக்குவல் டு 2 2 வாட்டி ரன் ஆகும். இப்போ பாருங்க, இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து 2 வாட்டி ரன் ஆகும் பாருங்களேன். test123@gmail.com again test123@gmail.com வரும் பாருங்க. அங்க பாத்தீங்களா டேட்டா வந்திருக்கிறது test123@gmail.com test123@gmail.com. இதுதான் இன்வோகேஷன் கவுண்ட். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா டேட்டாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம டேட்டா பேஸ்ல, அந்த டைம்ல நம்ம வந்து அது எப்போ யூஸ் பண்ணுவோம், டேட்டா பேஸ்ல டேட்டா கம்மியா இருக்கு, இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு 100 கேரக்டர்ஸ் வந்து இன்புட் பாக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 100 கேரக்டர்ஸ் இங்க கொடுத்துட்டு இருக்க முடியாது. கரெக்டா? சோ அதனால நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்வோகேஷன் கவுண்ட் 10 கொடுத்தேன்னா போதும், அத்தனை கேரக்டர்ஸும் நம்மளுக்கு 10 வாட்டி ரன் ஆகும் ஈஸியா. சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இன்வோகேஷன் கவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்ல கூட காட்டிடும் எத்தனை வாட்டி ரன் ஆச்சு. இமெயில் பாக்ஸ் 2 வாட்டி ரன் ஆயிருக்கு, இமெயில் பாக்ஸ் அண்ட் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்ல கிளியரா காட்டிடும் எத்தனை ஆச்சு என்னன்னு. புரிஞ்சுதா இது வரைக்கும்? இந்த இன்வோகேஷன் கவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்னா ஒரு மெத்தடுக்கு இந்த மெத்தட் டிபெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஒரு மெத்தடை வந்து நான் என்ன பண்றேன்னா டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் ஆஃப் இமெயில் பாக்ஸ் மெத்தடுக்கு டிபெண்டா இருக்குன்னு சொல்றேன். இப்போ என்ன ஆகும்னா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் எனக்கு ரன் ஆனா மட்டும்தான் இந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். இன் கேஸ் இதுல ஏதாவது ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த ஐடி எடுத்து விட்டுறேன், தப்பா பண்ணி சரியா. இப்ப ரன் பண்றேன் பாருங்க, என்ன பண்ணிட்டேன்னா நானு இந்த டெஸ்ட் கேஸ ஃபெயில் பண்ண பாக்குறேன். இந்த இமெயில் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த டெஸ்ட் கேஸ ஃபெயில் பண்ண பாக்குறேன். இது ஃபெயில் ஆகுறதால எனக்கு எந்த டெஸ்ட் கேஸ் இம்பாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. என்ன ஆயிருக்கு, என்ன மட்டும் ஆயிருக்கு, லாகின் பட்டன் மட்டும் தான் கிளிக் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ ரிப்போர்ட்ஸ்ல போய் பாருங்களேன், எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. என்ன எக்ஸெப்ஷன்? நோ எலிமெண்ட். ஏன்னா வந்து நான் கொடுத்த ஐடி தப்பான ஐடி. ஓகேவா? நீங்க காட்டிருச்சு பாருங்களேன், பாஸ் லாகின் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு, ஃபெயில் இமெயில் பாக்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், இந்த ஒரு ரிப்போர்ட் காட்டவே இல்ல பாருங்க. ஏன் காட்டல? அத டிபெண்ட் பண்ணி இருக்கறனால காமிக்கல. எஸ், அது டிபெண்ட் பண்ணி இருக்கறதால காட்டல. இன்னொன்னு என்னன்னா இது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால இது ரன் ஆகாது. இது சக்சஸ் ஆனா மட்டும் தான் என்ன ஆகும், இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் என்னன்னா if this email box test case will get success then only இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆனதுல என்ன ஆயிடுச்சு, இதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. என்னாச்சு, இதுக்கு சான்ஸே கிடைக்கல எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல கீழே பாருங்களேன், டோட்டல் டெஸ்ட் ரன் 3, அதுல பாஸ் 1, ஃபெயில் 1, ஸ்கிப் 1. எது பாஸ்? லாகின் பட்டன். எது ஃபெயில்? இமெயில் பாக்ஸ். எது ஸ்கிப்? இது ஸ்கிப். ஏன் ஸ்கிப்ல வந்திருக்கு? ஏன்னா இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து கரெக்டான டெஸ்ட் கேஸ் தான், பட் என்னாச்சு, அதுக்கு சான்ஸே கிடைக்கல. கரெக்டா? அதுக்கு என்னாச்சு, சான்ஸே கிடைக்கல. சோ அந்த ஒரு காரணத்துக்காக என்னாச்சு, இது ஸ்கிப்ல போய் உட்கார்ந்து. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். புரியுதா திவ்யா சக்தி இது வரைக்கும்? அண்ட் நம்மளுக்கு அடுத்தது இருக்கிறது என்னன்னா ஆல்வேஸ் ரன்ன்றது என்னன்னா எப்பவுமே எனக்கு ரன் ஆகணும். ஆல்வேஸ் ரன் ஈக்குவல் டு ட்ரூ. ஆல்ரெடி அது ட்ரூவா தான் இருக்கும். ஆல்வேஸ் பாருங்களேன், சாரி, ஆல்ரெடி அது டிஃபால்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஃபால்ஸா இருக்கும். ஆல்வேஸ் ரன்ன்றது எப்பவுமே ரன் ஆகணுமா? அப்பெல்லாம் இல்ல, நம்ம எப்போ ரன் பண்றோமோ அப்பதான் ரன் ஆகணும். கரெக்டா? எப்பவுமே ரன் ஆக கூடாது. சோ இப்போ இதை ட்ரூ பண்றேன்னா என்ன ஆகும், இது ரன் ஆகும். பட் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இப்போ enable வந்து போட போறேன். enable என்ன பண்ணும், ஃபால்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், இது வந்து டீஆக்டிவேட் ஆயிடும். கரெக்டா? டீஆக்டிவேட் ஆயிடும். இப்போ சொல்லுங்க, இது டீஆக்டிவேட் இருக்கு, ஆல்வேஸ் ரன் இருக்கு. எனக்கு இந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுமா ஆகாதா? ஆல்வேஸ் ரன்ன்றது ரன் ஆகணும், கண்டிப்பா ஆகணும். பட் நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், இன்னொரு பாராமீட்டர் enable equal to false. சோ இப்போ சொல்லுங்க, எனக்கு என்னோட டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுமா இல்ல ஆகாதா? அப்பமா என்ன ஆயிருக்கு, ரன் ஆயிருக்கா? ஆகல. ஏன் ஆகல கைஸ்? எனேபிள் பண்ணனால. புரியல? எனேபிள் பண்ணிருக்கோம். வெரி குட். ஆனா இன்னொன்னு சொல்றேன், ஆல்வேஸ் ரன் தான் ட்ரூ கொடுத்திருக்கேனே. ஆல்வேஸ் ரன்னா கண்டிப்பா ரன் பண்ணியே ஆகணும் சொல்றாங்க. அப்ப எதுக்கு அது ஆல்வேஸ் ரன் ஆகல? ஏன்னா ஆல்வேஸ் enable has a more power than always run. இந்த மேபி இன்டர்வியூல கேட்பாங்க, ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு நீங்க enable equal to false கொடுக்கறீங்க, always run true கொடுக்கறீங்க. ஓகேவா? enable என்ன பண்ணும் உங்களுக்கு, enable false கொடுத்தா என்ன ஆகும்,
உங்களுக்கு டிசேபிள் பண்ணிடும். ஆல்வேஸ் என்ன பண்ணும், ஈவன் தோ என்னவா இருக்கட்டும் அதை ரன் பண்ணியே அந்த ஒரு டெஸ்ட் கேஸ். அப்ப இது ரன் ஆகுமா ஆகாதா கேட்டா என்ன சொல்லணும், ஆகாது. ஏன்னா எனேபிள் இருக்கிறதால அது ஓவர் ரைட் பண்ணிடும். எந்த பாராமீட்டர் இருந்தா கூட எனேபிள் ஓவர் ரைட் பண்ணி அதை டீஆக்டிவேட் பண்ணிடும். புரியுதா? கூட எந்த பாராமீட்டர் நீங்க ஜாயின் பண்ணா கூட உங்களுக்கு எனேபிள் தான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா அது டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுதா கைஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ வரைக்கும்? ஓகே. அண்ட் கடைசியா இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்னா என்ன சொல்லுவோம்? நார்மலா நமக்கு தெரிஞ்சதா டிஸ்கிரிப்ஷன் என்ன? டிஸ்கிரிப்ஷன் என்ன கைஸ்? ஒண்ணும் இல்ல, அந்த டெஸ்ட் கேஸோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நார்மலா ஒரு வீடியோ இருக்குன்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்கல்ல. இப்போ நார்மலா ஒரு ஏதாவது ஒண்ணு பாக்குறோம்னா அது டிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம், கரெக்டா? சோ அதே மாதிரிதான் அந்த ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்க உங்களுக்கு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா சிம்பிள், இங்க பாருங்க ரிப்போர்ட்ஸ்ல தான் அது காட்டும். ரிப்போர்ட்ஸ்ல இங்க பாருங்க, ரிப்போர்ட்ஸ்ல இப்போ வரும் பாருங்க, இந்த ஒரு பாஸ்வேர்ட் டெஸ்ட் கேஸ் கீழ பாருங்க, this is an password test case. இப்போ கேக்குதா? ஹலோ, இப்போ இது வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணனா, இன் கேஸ் நான் வந்து இத ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன், I have already tested this test case, so don't இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா சிம்பிள், கரெக்ட்டா? ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இந்த டெஸ்ட் கேஸ்க்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ன்ற ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டெஸ்ட் என்ஜின்ல இன்ஸ்டாலேஷன்ல மட்டும் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு யார் திவ்யா பண்ணலையா இல்ல சக்தி பண்ணலையா? என்ன இன்ஸ்டாலேஷன்? சக்தி மட்டும் பண்ணல. சக்தி நீங்க பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு சேலஞ்சஸ் வருதா பாருங்க, டிஃபிகல்டிஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. அப்படி இருந்தா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, ஷூர். ஓகேவா? சோ இது வரைக்கும் புரிஞ்சா? வேற ஏதாவது இருக்கா செலினியம்ல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா கிளாஸ் வைஸ் ஏதாச்சும்? ஏன்னா இந்த மாதிரி கேளுங்க, ஓகே? எது இருந்தாலும் வந்து டோன்ட் பி ஹெசிடேட், ஓகே? சோ இது புரியல அப்படி கேட்ட மாதிரி திவ்யா வெரி குட். சோ உங்களுக்கு அது வீடியோஸ்ல கொஞ்சம் புரியாம இருந்திருக்கும் மேபி. சோ இப்படி கேட்டதால இன்னைக்கு கொஞ்சம் கிளியர் ஆச்சா டெஸ்ட் என்ஜின் கான்செப்ட்? ஓகேவா? சோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மேபி ஜாவால எந்த டவுட்ஸ் இருந்தா கூட நம்ம திரும்பியும் ஏதாவது கிளாஸ் டவுட்டா இருந்தா கூட திரும்பி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இதுலயே, ஓகேவா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஓகே. எனிதிங் எல்ஸ் கைஸ்? ஆக்சுவலி சிலபஸ்ல வந்து MySQL அந்த கண்டென்ட்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அது எடுப்பீங்களா? இன்னும் எத்தனை செஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஸ்டிடியூட்ல இருந்து கால் பண்ணி கேக்குறாங்க. சோ எத்தனை செஷன் பெண்டிங்ல இருக்குது அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னும் மேனுவல் இருக்கு நம்மளுக்கு, ஓகேவா? ஓகே, மேனுவல் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறமா வந்து டேட்டாபேஸ் குவைரிஸ் இருக்கும் நம்மளுக்கு. டேட்டாபேஸ் அது குவைரிஸ் கூட SQL நம்மளுக்கு ஆமா. சோ அவ்வளவு நம்மளுக்கு என்ன சொல்றது, அவ்வளவு நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்காது. நம்ம ஓகே. இன்டெப்த் போக முடியாது. ஏன்னா வந்து டெவலப்பிங் போறீங்கன்னா மட்டும்தான் SQL வந்து ரொம்ப ஃபுல்லா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். டெஸ்டிங்க்கு வந்து டேட்டாஸ் எப்படி ஃபெட்ச் ஆகுது, எப்படி அப்டேட் பண்ணும், எப்படி டெலீட், திஸ் இஸ் மோர் தென் எனஃப் நம்மளுக்கு டெஸ்டிங்ல. ஏன்னா நம்ம டெஸ்டிங்ல போயிட்டு நம்ம டேட்டாபேஸ்ல போயிட்டு குவரி எழுதிட்டு இருக்க போறது இல்ல. ஜஸ்ட் ஃபார் தி பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும்காக தான் நம்ம அது இருக்கணும். சோ அது மட்டும் இருக்கு. சோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வைண்ட் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ ஏன்னா மேனுவல் டெஸ்டிங் இன்னும் ஒரு 4 to 5 கிளாஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு மேனுவல்ல. ஓகே, மேனுவல் டெஸ்டிங் மொத்தமா 6 கிளாसेस இருக்கா அப்போ? ஆமா, 6 கிளாसेस தான் இருக்கும். ஒன்னு ஆல்ரெடி எடுத்துட்டேன், இன்னும் 5 கிளாसेस இருக்கு. ஓகே. மேனுவல் டெஸ்டிங்ல வந்து மோஸ்டா 5 கிளாसेस. அப்புறம் அந்த குவரி வந்து 1 டே இல்ல 2 டேஸ் இல்ல 1 டேலயே அது நார்மலா நம்ம அது ஈஸியா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஈஸியா தான் இருக்கும் குவரிஸ். ஈஸி இங்கிலீஷ் தான் நமக்கு. ஓகே. ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? Thank you. டேக் கேர் அண்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, அண்ட் பை பை, டேக் கேர்.